ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காய் வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை தெய்வமாய் நம்பி வந்த உனக்கு மிகுந்த பலனுண்டு. வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவை தெய்வமாய் நம்பி அநேக காரியங்களை விட்டுருக்கலாம். உறவுகளை விட்டுருக்கலாம், சில நிலங்களை விட்டுருக்கலாம், சிலங்க ஊரே விட்டுட்டுலாம் வந்திருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஊரையே விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்ற, கர்த்தரை தெய்வமாய் நம்பி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை எப்பயுமே பொய் சொல்லாது. உங்கள் வாழ்க்கையில் நிறைவான பலனை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அந்த பலனை எதிர்பார்த்து வாங்க. எப்பயுமே வார்த்தை கேட்க வரும் பொழுது அது தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை இது மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இதற்குள்ளாயிருந்து உதவி செய்கிறார். நான் நல்லா வாழ்கிறதுக்கு இல்லைங்க, கடவுளுடைய சத்தத்தை கேட்கணும்னா நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும், நான் ரொம்ப புனிதனாக இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்கள் புனிதனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கான குவாலிஃபிகேஷனே பாவிகள் தான். அதனால தான் மரித்து ஒன்றுமில்லாமல் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னா, இயேசுவே ஆண்டவர்னே தெரியாது. நாங்கள்லாம் பைபிள் காலேஜ் படிக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் கிறிஸ்டியன் இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு சரியான கல்ச்சர் இருக்காது, அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண கூட தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட போய் இந்த இயேசுவை குறித்து பேசும்போது, இயேசுகிட்ட அவர் உங்களை கண்ணை குருடனை திறக்கிறார், வாயை பேச வைக்கிறார், முடவனை நடக்க வைக்கிறார்னு சொல்லிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க போய் அவங்க வந்து நம்மகிட்ட கேட்பாங்க, யார் இயேசு, யார் ஒரு டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் இயேசு ஆண்டவர் அப்படிங்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஜனங்களும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த இடத்துலையும் சபைகள்லாம் நடத்தப்பட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆகையினால தான் சுவிசேஷத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. கேட்கறதுக்கு மாத்திரம் உங்களுடைய காதுகள் ஆயத்தமாக இருந்தால் போதும். இந்த தெய்வத்தினுடைய சத்தத்தை நான் கேட்க கேட்க நான் நன்றாக இருக்கிறேன். சத்தத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய சத்தம் நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் நன்றாக இருக்க உதவி செய்கிற தேவன். நாமெல்லாம் சுற்றி நடக்கக்கூடிய ஒரு காரிய சம்பவங்களை வச்சுட்டு தெய்வம் தானே இதை செய்யுது, தெய்வம்னா எல்லா நாளும் செய்யறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? அதனால ஆண்டவர் நினைச்சா என் வாழ்க்கையை மாற்றலாம், ஆண்டவர் நினைக்கல அதனால என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் நினைப்பார் என் தலையெழுத்து மாறிடுன்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஒரு பொழுதும் நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செயல்படுகிறது இல்லை. உங்க தலையெழுத்து ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையிலே மாற்றி அமைக்கப்பட்டதா இருக்கிறது. உங்க தலையெழுத்து ஆண்டவர் தப்பாக இருந்ததை கிறுக்கி சிலுவையில சரியாக இன்னைக்கு எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? உன் வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை, எல்லா தரித்திரம், வியாதி எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த லோன் வாங்கிட்டு திருப்பி நம்ம செலுத்தினதுக்கு அப்புறம் ஒன்று கொடுத்து மேல இருந்து கீழே கிழிப்பாங்க பாருங்க, அந்த பாண்ட், அந்த பத்திரத்தை கிறுக்கி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்க மேல அது தீர்ப்பாக இருந்தது. நீங்க எவ்வளவு நல்லது செய்யலாம், எவ்வளவு நீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலாம், எத்தனை பேருக்கு நீங்க உதவி செய்யலாம், ஆனா பாவியா இருந்து செய்யும் போது ஒரு பாவிக்கு என்ன செய்யப்படுமோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து விளையும். அதனால தான் நம்ம நல்லதாக செஞ்சு பார்த்துட்டு நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலையே, என் வாழ்க்கையில் ஏன் இந்த தீமை வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறோம். ஸோ ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் செய்கிற எல்லா நன்மைக்கான பலன் அங்கே தான் வரும். ஆகையினால தான் பாவிகள் மனம் திரும்புவது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு தேவையே இல்லைன்னு நினைக்க முடியாது. நிச்சயமா அந்த இயேசு இல்லாம ஒருத்தனுடைய வாழ்க்கையும் முடிவு பெறாது. சாகி நடந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த தெய்வம் தீமை செய்கிற தெய்வம் அல்ல, அவர் நன்மை செய்கிறவர் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது பண விஷயத்துல தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? என் தரித்திரத்துக்கு தேவன் தான் காரணமா? நான் உழைக்கிறேன், ஓடுறேன், பிரயாசப்படுறேன், வேர்வை சிந்துறேன், என் வாழ்க்கையில எந்த நன்மையுமே நடக்க மாட்டேங்குது, ஓட்ட கையா இருக்குது, சம்பாதிக்கிறேன் ஆனா 10 தேதிக்கு மேல தங்க மாட்டேங்குது. அப்ப கடவுள் தானே இதெல்லாம் செய்யறாரு. நான் பீடி குடிக்க மாட்டேன், நான் சரக்கு அடிக்கல, ஆனாலும் என்னால நல்ல வாழ்க்கை வெற்றியோடு கூட பொருளாதாரத்தில் வாழ முடியலையேன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய நல்ல செய்தி, தேவன் நீங்கள் பொருளாதாரத்தில் நன்றாயிருப்பதை விரும்புகிறார். அவர் ஐஸ்வர்யத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலதான் அவருடைய வித்தாக இந்த பூமியில நீங்க பிறந்திருக்கிறீங்க. நீங்க தரித்திரத்தில் வாழ்வது எப்படிங்கிற கொஸ்டின் வரணும். அதனுடைய விளைவு உங்க மூலம் அந்த பூமியில தேவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். மீட்கப்பட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ பரலோகத்தில் போறதுக்கும் நரகத்திலிருந்து தப்பிச்சதுக்கும் பெரிய அடையாளமா நினைக்க கூடாது. அது உண்மைதான், நடந்திருக்குது. ஆனா இப்ப இந்த பூமியில நீங்க என்ன செய்யணும்?
பண விஷயத்திலே தேவன் என்னை ஒழுங்குபடுத்துகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் தருகிறார். அதான் ஏன்கிறத பார்த்தோம். முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும். சபிக்கப்பட்ட அந்த பூமியில ஒரு மனிதன் பண விஷயத்துல வெற்றிகரமாய் வாழ்வது எப்படி, ஒரு தெய்வத்துடைய பலனை பெற்றுக்கொள்றது எப்படி, அதுக்கு தான் ஆண்டவர் அநேக பிரமாணங்களை வச்சிருக்கிறார். இது எதுவுமே தெரியாம கடவுளை குறை சொல்லிட்டு அப்படி போற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. பெரிய பாவம் அது. இவ்வளோத்தையும் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு தெய்வத்தை குறித்து எந்த அறிவும் இல்லை. ஒரே வார்த்தை, கடவுளுக்கு கண்ணு இருக்கா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? அப்போ கடவுள் இல்லை. அப்போ கூட ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கும் உங்களை சுகமாய் நடத்துறதுக்கும் இல்லைன்னு சொல்றதுக்கான தைரியத்தையும் ஆண்டவர் தான் தர்றாரு. எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம்! இதை விடவா நமக்கு வேணும்? பண விஷயத்தில் நாம் நன்றாக இருப்பதை விரும்புகிறார். அநேக பிரமாணங்கள், விதைப்பு அறுப்பு அப்படிங்கிற பிரமாணத்தை பார்த்தோம். அடுத்து உங்கள் மனம் புதிதாகணும். தேவன் சொன்ன காரியத்தை நீங்கள் அடைவதற்கு மனம் புதிதாகணும். நீங்கள் நினைக்காத ஒரு எல்லைக்குள்ளே உங்களால் போகவே முடியாது. அதனால தான் ஒருவனுடைய நினைவு எப்படி இருக்குதோ, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். தேவன் நினைச்சபடி இல்லை. இல்லை, கடவுள் நினைச்சா எல்லாம் நடந்துடும். கடவுள் நினைச்ச நேரம் இந்தியாவே நல்லா இருந்திருக்கும். கடவுள் நல்லதாகவே நினைச்சிட்டாரு. அவர் நினைச்சு ஏன் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, ஏன் கிறிஸ்தவர்கள் கூட இப்படி இருக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசமே தெரியல. இயேசு சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் கூட அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இல்லை. காரணம் என்னன்னா, மனம் புதிதாகலை. இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. செத்தா பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் பூமியில் கனி கொடுக்கக்கூடிய பிரயோஜனமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உங்கள் ஆத்துமா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் வாழ்க்கை மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கணும். சத்தம் பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் ஒரு ஓமையை பார்த்தோம் இல்லையா, அந்த ஐஸ்வர்ய முட்டாள். பணக்காரர்கள் எல்லாருமே ஆண்டவர் முட்டாள்னு சொல்லலை. பணக்காரர்கள் எல்லாருமே முட்டாள்னு சொல்லலை. இப்போ பணம் வச்சிருக்கிறவனா முட்டாளா அப்படின்னா இல்லை, நிச்சயமாக கிடையாது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் தான் பலனை கொடுக்குறார். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த தன்னுடைய பணத்தினால் அவன் சம்பாதிச்சு வச்ச அந்த சொத்துகள், அந்த உடைமைகள், இதுதான் இவனுடைய ஜீவன், இதுதான் இவனுடைய நம்பிக்கை, இதுதான் இவனுக்கு ஆதாரம். நித்தியத்துக்கு நம்ம இங்கே தான் இருக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு சொல்றாரு, நீ எல்லாத்தையும் வச்சிருந்து ஜீவன் இல்லாமல் இருக்கிறப்பா, இன்னைக்கு நீ செத்தினா ஜீவன் இல்லாமல் இருக்கிற, இன்னைக்கு நீ செத்த அப்படின்னா இதையெல்லாம் யார் கொண்டு போவா? அதனால யாருக்கு யார் சொன்னதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் எனக்குன்னு எடுத்துக்கிற கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு ஏன் விட்டுன்னா எப்படி இருக்கும்? அது அவன் இது எத்தனை செராக்ஸ் போட்டு உங்கள் வீட்டில் போட்டாலும் அது பிரயோஜனப்படாது. நீங்கள் அதற்கு பிறந்திருக்கணும். அப்போ தேவனுடைய வித்து இந்த பூமியில் உங்கள் மூலமாக பிறந்திருக்குது அப்படின்னா உங்களுக்கு எது சொந்தங்கிறத எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து வேதத்திலேருந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஐஸ்வர்யம் உள்ள முட்டாள் அப்படிங்கிறது பணக்காரனை முட்டாள்னு சொல்லலை. பணம் அவசியம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். தேவனே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்போ அவன்கிட்ட ஏன் முட்டாள்னு சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜீவன் இல்லை. ஜீவன்கிறது என்ன? உங்களுடைய ஆவிக்குள்ளாக மனிதன் பாவம் செய்யும் போது உங்கள் ஆவி மரித்து போனது, தேவனோடு கூட இருக்கிற உறவு இல்லாமல் போனது, அதுதான் ஜீவனற்ற வாழ்க்கை. எல்லாம் இருக்குது, ஆனால் கடவுள் தெரியல. எல்லாம் இருக்குது, கடவுளோடு கூட பேச முடியல. எல்லாம் இருக்குது, தேவ சத்தத்தை கேட்க முடியல. எல்லாமே இருக்குது. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டு தன் ஜீவனை, எது ஜீவன்? தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு, தேவ பிரசன்னத்தை நாடக்கூடிய அந்த ஆசை, இதை டிஸ்டர்ப் பண்ணுது. பணம் இருக்கிறதுனாலயே எனக்கு இது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, அது வீணானது, அது விருதாவான காரியம் அப்படின்றாரு. அப்ப பணக்காரர்கள் ஆண்டவர் வெறுக்கல, பணக்காரர்களை நேசித்ததுனால அதை சொல்றாரு. எல்லாம் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள், பணம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒருத்தன் வாழ்க்கைக்குள்ள இருந்த இயேசு இல்லாத வாழ்க்கை, ஜீவனற்ற வாழ்க்கை, அவனை பார்த்து தான் சொல்றாரு. அவன் தான் சொல்றான், என் ஆத்துமாவே என்ன செய்யறதுன்னு தெரியலையே, போன வருஷம் ஏற்கனவே வந்தது களஞ்சியத்தில் இன்னும் செலவழியல, இன்னும் நிறைய இருக்குது, இப்போ இந்த புது அறுவடை வேற வந்துருச்சு, ஐயோ வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒன்று செய்வோம், ஆத்துமாவே இன்னும் களஞ்சியத்தை இடிச்சு இன்னும் பெருசா கட்டி மேலே ஏறி உட்காந்துக்குருவோம், புசித்து குடித்து நாம் திருப்தியாக இருப்போம். அதனால தான் முட்டாள்னாரு. ஏன்? மனிதன் ஆவி ஆத்துமா சரீரமாக இருக்கிறான். இவன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, வெறும் சரீர பிரகாரமான வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சா போதும். அப்படிப்பட்டவனை சொல்றாரு. ஆவி ஆத்துமா சரீரத்தினுடைய டீச்சிங் தெரியலையே, அந்த முட்டாள். அதனால நீ முட்டாள். இந்த பணம் எதற்கு உதவுமோ அதுக்கு மாத்திரம்தான் அதை பயன்படுத்தணும். எல்லாவற்றுக்கும் இதை எடுத்துக்கொண்டு போய் இது பரலோகத்துக்கே உதவக்கூடிய ஒரு பொருள் நான் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் அவங்களெல்லாம் கண்டு ஆண்டவர் பரிதவிக்கிறார். ஐஸ்வர்யம் உள்ள முட்டாள்.
அப்போ பணக்காரர்கள்லாம் முட்டாள் கிடையாது, பணம் நிறைய இருக்கணும். ஆனால் இயேசு எனக்குள்ள உயர்ந்தவராய், அவர் தான் என்னுடைய தேவனாய், அவர் தான் என்னுடைய ஆண்டவராய், இரட்சகராய் இருக்கணும். என் ஆராதனை பணத்துக்கு இல்லை, என் ஆராதனை இயேசுவுக்கு சொந்தமானதாக இருக்குது. அதனால தான் ஆராதிக்கிற நேரத்தில் பணத்தை கொண்டு போய் முன்னால் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வாதி தேவனை நான் உயர்த்த, ஆராதிக்க, துதிக்க, அதில் களி கூறுவதற்கு பணம் எனக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஆனால் தேவனை துதிக்கிறவர்களுக்கு, ஆராதிக்கிறவர்களுக்கு பணம் மிச்சமாய் காலுக்கு கீழே வந்து இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் இங்கே சொல்லப்படுற காரியம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு 1 தெசலோனிக்கர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப மனுஷன் என்னவா இருக்கிறான்? ஆவியாய் இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரீரமாகி அந்த கூட்டுக்குள்ள, இந்த வீட்டிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். வீடுங்கிறது ஒரு சரீரம். இந்த வீட்டை எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் பார்க்குறோம். வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம ராத்திரி பார்க்கலாம் அந்த வீட்டிலேயே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு அதுலேயே ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு பரிதவிக்கக்கூடிய ஒரு ஆள். இதுல தங்கிக்கங்க. வெளியில புறப்பட்டு போய் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை செய்யணும். வீடு எல்லாருக்கும் ஆசீர்வாதம், கட்டாயம் எல்லாருக்கும் வீடு அவசியம். அதனால தான் ஆண்டவரே சொல்றார், நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பாய். ஆமென். நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பாய். அதாவது சொந்த வீட்டில் இருப்பீங்கன்றாரு. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திலிருந்து பேசுறாரு. அப்ப வீடே வேணான்னு சொல்லல. பரலோகத்துல தான் ஆண்டவர் நமக்கு வீட்டை வச்சிருக்க. பரலோகத்துல முதல்ல அதுல இருந்து விடுதலை ஆகுங்க. பரலோகத்திலிருந்து முதல்ல விடுதலை ஆகுங்க. பரலோக புத்தியில இருந்து பூமியை முதல்ல பரலோகமாய் மாற்றக்கூடிய அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வாங்க. ஏன்னா இயேசு அப்படித்தான், வேதம் ஃபுல்லா அப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறார். செத்தரனும் பரலோகத்து போயிடும், செத்தரனும் பரலோகத்து போயிடும். அப்ப அது வரைக்கும் என்ன செய்யறதுனே தெரியாது. அதனாலதான் தெரியாத காரியங்களை செய்யறவன் எப்படி இருப்பான்? ஊருக்கு போகும் வழி இன்னதுன்னு தெரியாதவன் எப்படி இருப்பானா? அநேகரை நோக பண்ணுவான். எந்த ஊருக்கு போறேனே தெரியல, ஆனா ஆள் ரொம்ப வேக வேகமா கிளம்புறான். நம்மளையும் சேர்த்து வேற எழுதிட்டு போறான். எங்கேயா கூட்டிட்டு போறேன், வா போவோம் வா போவோன்றான். எங்க போறானோ எங்க போறான்னு அவனுக்கே தெரியல. நமக்கு எவ்வளவு பெரிய நோவு தெரியுமா அது? அந்த மாதிரி தான் தேவன் யாரு, வார்த்தை என்ன, பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது, இயேசுனுடைய முதல் வருகையில என்னெல்லாம் நடந்திருக்குது, அதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோமா? அதுக்கு பின்னால தானே 2ஆம் வருகை. எடுப்புலயே பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு பதிலாக +2ல போய் உட்காந்துக்கிறது. சொல்றதும் புரியாது, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்னமோ ஒன்று, எல்லாம் மறைபொருள், எல்லாம் கர்த்தருக்கே உரியது. தத்துவம் பேசிட வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமா கடவுளுடைய அறிகிற அறிவில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். ஸோ மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறான். முதல்ல அது தேவன் உங்களுடைய படைப்பு, அது அக்செப்ட் பண்ணுங்க. அப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க. வாசிங்க 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன், வேதம் எப்பயுமே ஆவியை சொல்லும் போது ஆவி, இருதயம், உள்ளான மனிதன். உள்ளான மனிதன் வரும்போது ஆவி, ஆத்துமா ரெண்டையும் சேர்த்து பேசுகிறது தான் உள்ளான மனிதன். அப்ப பைபிள்ல இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது எங்கே எதை பேசுதுங்கிறது தெரியணும். புறம்பான மனிதன் அழிந்து, அதாவது சரீரம் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வயசாக வயசாக எல்லாமே அதனுடைய பலன் குறுக ஆரம்பிக்குது, முகமெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது, வயோதிகம் வெளில தெரியுது. ஆனால் எங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். உள்ள ஒரு அந்த ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலேயே. நம்ம வெளியில நல்லா இருக்கிறதுக்கு பவுடரை போடுறோம், ஃபேர் லவ்லியை போடுறோம், என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுறோம், நல்லது. ஆனால் அதை பார்க்கலும் நீங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெளியில பவுடர் போடுறது, ஃபேர் லவ்லியை போடுறது அப்படிங்கிறது வெறும் பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிறது மாதிரி தான். ஆனால் உள்ள இருக்கிற ஆள் வியாதிப்பட்டு, உள்ள இருக்கிற ஆள் எந்திரிச்சே நடக்க முடியாத அளவுக்கு பலன் இல்லாமல் இருந்தா அவனை குறித்து எப்படி ஒரு அறிவு? அதனால தான் ஆவியிலே செத்து போனவர்கள், ஆவியிலே மரித்தவர்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு தான் இருக்கும். காண்கிற இந்த உலகத்தை நம்பியே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவரேட்ட நீங்கள் வரும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படுது. ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் தான் மறுபிறப்பு. அந்த மறுபடி பிறந்தவர்களுக்கு உள்ள வளமையாய் வாழ தேவன் வார்த்தைகளை கொடுத்துருக்க. அந்த வார்த்தை, ஜெபம், துதி, ஆராதனை, அதுக்கு தான் சபை. அதனால தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஒரு வாரம் கூட விடக்கூடாது. தீர்மானிக்கணும். இதெல்லாம் செய்யும் போது ஆவி பலனடைய ஆரம்பிக்குது. உள்ளான மனசுல வல்லமையாய் நான் பலப்பட்டு நின்றுட்டேன் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய பொக்கிஷமாக. வேதமே அப்படித்தான் சொல்லுது உங்க உள்ளான மனிதனை குறித்து. அப்ப பாவம் செய்கிற ஒரு மனுஷன் ஆவியில செத்து இருக்கிறான்.
ஆனால் சரீரத்தில் உயிர் இருக்குது. இதை வச்சு இந்த உலகத்தில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவன் சம்பாதிச்சுக்கிறான், சவதிச்சுக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன நினச்சிடறான்னா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் முடிவு. ஆண்டவர் சொல்றாரு, இது இல்லை, ஆவியில் மரித்திருக்கிற இதே நிலையில போனினாக்கா அடுத்து உன் வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கையா இருக்காது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், இயேசு இந்த உலகத்துக்குள்ள வரும்பொழுது ஆவி மறுபடி பிறக்க ஆரம்பிக்குது. இந்த இயேசு அதுக்குத்தான் ஜீவனை கொடுக்க வந்தார், உங்கள் ஆவிக்குள்ளாக ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவனை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆவிக்குள்ளாக வந்த ஜீவன் ஆத்மா வழியாக சரீரத்திற்குள்ளாக இந்த பூமியிலே அது வெளிப்படக்கூடிய அளவில் தெரிய ஆரம்பிக்குது. சாகையினால தான் நம்ம ஆவியிலே ஜீவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவன் நமக்குள்ளாக வந்து இருக்குது. வந்திருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்கல்ல, அதான் அடையாளம். வாரந்தோறும் இங்கே வர்றதுக்கு என்னமோ ஒன்று தூண்டுது இல்லை, ஆவி பசிக்குது இல்லை, வார்த்தைக்காக இயங்குது, அதுதான் அடையாளம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, உயிர் இருக்குதுங்கிறதுக்கான அடையாளமே அதுதான். அப்போ நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மீட்பில் இருந்து தான் தேவ நன்மை உங்கள் சரீர மண்டலத்திற்குள்ளாக கடந்து வருகிறதா இருக்கிறது. அப்போ சேர்த்து குவித்து வைக்கிறது தப்பு இல்லை, சேர்த்து குமிச்சு வைக்கிறது தப்பானது இல்லை. சேர்த்து வைக்கிறது, குமிச்சு வைக்கிறது, நிறைய வைக்கிறது, உன் விசுவாசத்தின் அளவின்படி நீ எவ்வளோ நாளும் எடுத்துக்க. நீ எடுக்கிறதுனால நான் குறைஞ்சு போகிறது இல்லை, இன்னும் சொல்ல போனால் இன்னும் நீ எடுத்துக்கன்னு தான் நான் நிற்கிறேன். அதனால தான் பிசாசே சொல்கிறான் யோபுகிட்ட போய், யோபுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது, நீ அவனுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்ததினால் அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால சம்பத்து சொத்து ஒருத்தனுக்கு வைக்க முடியாத அளவுக்கு பெருகி இருக்குது. அவன் விருதாவாகவா உம்மை தேடுகிறான். அப்போ கடவுள்கிட்ட நீங்கள் வரும்போது விருதாவாக, ஓகே ஏதோ எல்லாருக்கும் ஒரு சாமி வேணும், நமக்கு ஒரு சாமி வேணும், அப்படி இல்லை, நான் வேற. எப்பயுமே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கணும். இந்த தெய்வத்தை தேடி நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னா வீணா போனேன்னு சொன்னால் அப்போ ஃபால்ட்டு உங்களும் எது? ஏன்னா தேவன் யாரையுமே வீணாக்குகிறவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களால் ஆண்டவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆமே. ஆகையினால தான் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளரணும், நான் வாழணும், அந்த பூமியை தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களை. உங்கள் மூலமாகத்தான் தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் பணம் உங்கள் ஆத்மாவுக்குரியது அல்ல, அது சரீர பிரகாரமாய் இருக்குது. அது தெரியாததுனால தான் ஆண்டவரோட முட்டாள்னார். பணம் தேவையில்லைன்றதில்ல, பணம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிச்சமாக இருக்கணும். அந்த மிச்சமான வாழ்க்கையை வச்சு அது தேவனை ஆராதிப்பதற்காக அது பயன்படுத்தப்படணும். ஆகையினால தான் கர்த்தருடைய உறவிலிருந்து வருகிற ஐஸ்வர்யம், கர்த்தருடைய அந்த சந்திப்பு, அந்த நட்பு, புறம்பான மனுஷன்ல நன்றாயிருந்தால் போதும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான், அதுக்கு பேர் தான் முட்டாள். அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் ஞானின்றார், முட்டாள் இல்லை, அவர்கள் ஞானி. வாசிங்க தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள், மீட்கப்பட்ட நம்மளைத்தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நாம் நல்லா இருப்போமா, நாம் ஞானியாக இருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனால் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அதாவது அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறவர்கள், அவர்கள் ஞானி. ஆனால் வேதத்தின்படி நம்மளும் நம்மால் நடத்தப்படுகிற அந்த பிள்ளைகளும் ஞானிகளாக இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தின்படி நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சு இந்த காரியம்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னா அவனை உலக ஞானி நினச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிறார், முட்டாள் அப்படின்னா வெறும் பணம் மாத்திரம் இருக்குது, கடவுள் இல்லை, கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை, கடவுளை குறித்து எந்த அறிவும் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடவுள் பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசுவை அறியாத அந்த வாழ்க்கையை ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் அவனை குறித்து தான் சொல்கிறார், அவன் தான் முட்டாள். ஏன் அப்படின்னா ரட்சிக்கப்படும் போது உங்களுடைய ஆவி மறுபடி பிறக்க ஆரம்பிக்குது. மறுபடி பிறந்த ஆவி தான் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை செய்யக்கூடிய ஜீவ ஊற்றாக இருக்குது. எந்த மனிதனை நம்பி ஆண்டவர் நம்மளை அழைக்கவே இல்லை. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் செஞ்ச பெரிய ஒரு உதவி என்னன்னா, உங்கள் ஆவிக்குள்ளாக உங்கள் எதிர்காலத்தை வச்சுட்டார். உங்கள் இருதயம் தான் உங்களுக்கு தேவையான ஜீவனை உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பணம் சம்பாதிக்கிற மிஷனாக சந்தோஷத்தை உங்களுக்குள்ள இருந்து தான் நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் நல்லா இருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா அப்போ உங்கள் சந்தோஷம் உங்கள்கிட்ட இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் இருக்குது. அது சரியில்லைன்னா உங்கள் சந்தோஷம் மாறிடும். அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். அதுலேருந்து ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு விடுதலை ஆக்கியிருக்கிறார். எப்படி சிங்க கெபிக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தர் துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும்?
சந்தோஷமா இருக்க முடியும்? அக்னி சூளைக்குள்ள தூக்கி போட்டான். கடவுளை ஆராதிக்கல, ஒரு மனுஷனை ஆராதிக்க சொல்றான், விக்கிரங்களை ஆராதிக்க சொல்றான். முடியாதுன்னு சொன்னதுனால 3 வாலிபர்களை தூக்கி அக்னிக்குள்ள தூக்கி போட்டாச்சு. உள்ளுக்குள்ள அவர்கள் ஆராதித்தார்களாம். எப்ப பாட்டு பாடுவாங்க? ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் இல்லையா? அப்ப அக்னிக்குள்ள போய் எப்படி அவன் சந்தோஷமா இருந்திருக்கான்? புரியுதுங்களா? சிங்கக்கபிக்குள்ள இருந்து. ஏன்னா சந்தோஷம் எனக்கு சிங்கத்தை வச்சோம் அக்கினியை வச்சோம் அது மாறுறதில்ல. சந்தோஷம் எனக்குள்ள இருந்து வருது. ஏன்னா எனக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என் தேவன் எனக்குள்ளாயிருக்கிறார், என்னுடைய தேவன் எனக்குள்ளாயிருக்கிறார். அதனாலதான் எந்த உலக மனுஷன் என்னை குறித்து யாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களை குறித்து சாட்சி இடுகிறார். நீ என்னென்ன தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று அவர்தாமே சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறாரே. தெய்வமே தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லியாச்சு. வேற எவன் சொல்ல முடியும்? நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு எதுக்கு சர்ச்சுக்கு போற, நீ எல்லாம் என்ன ஜெபம் பண்ற, இந்த சத்தம்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் அலர்ட் ஆகணும். தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார், என் தேவன் எனக்குள்ளாக சாட்சி கொடுக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். போதும், அவ்வளவுதான். யார்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஞானி. யாருக்கும் நம்மளை நிரூபிக்க வேண்டியதில்லை. அப்ப அந்த ஜீவ ஊற்று இருக்கிற அந்த இடம் நீதிமொழி 4 போட்டு இருக்குது. உன் இருதயத்தை எல்லா கவலோடும் காத்துக்கொள், அதனிடத்து நின்றுதான் உனக்கு தேவையான ஜீவ ஊற்று புறப்படும். உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஜீவ ஊற்று அதுல இருந்தா வருது. பத்திரமா வச்சுக்கின்றார். யார சொல்றதையும் உள்ள கேட்டுறது, எதை பார்த்தாலும் உடனே அது நமக்கு தான் வர்றது போல பார்க்கறது. கொரோனா அடுத்த அலை வருது, அங்கங்க சத்தம் வரும்போதே ஏற்கனவே நமக்குள்ள விஷுவலைஸ் பண்ணி காட்டிட்டாங்க. இந்த முள்ளா இருக்கிற அந்த ரப்பர் பால் அப்படி உருண்டு வரும் பார்த்தீங்களா? கொரோனா வைரஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு காட்சிப்படுத்தியாச்சு. கொரோனா அப்படின்னாலே அந்த முள்ளா இருக்கிற அந்த ரப்பர் பால் தான் கண்ணுக்கு தெரியுது. வைரஸ் நமக்குரியது இல்லை. ஏற்கனவே சுகம் என்னுடைய பிறப்புரிமையாய் இருக்கிறபடி நான் ஏற்கனவே நான் சுகமாய் இருக்கிறேன். சுகமாய் இருக்கிற இடத்துல இப்ப எந்த வைரஸ் வந்தாலும் அதுதான் மரித்து போகும். சாவுக்கு ஏதுவான ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. சின்ன ஒரு சிராய்ப்பு கூட போட முடியாது. அதனால மீட்கப்பட்டவர்கள் ஞானிகள். உலகத்துக்கு பார்வையில் அவங்க பைத்தியமா தெரியலாம். வாசிங்க, உங்களுடைய ஆவி எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருக்குது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து. 1 பேதுரு 3:3. மயிரை பின்னி பொன்னாவரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இல்லாமல். நிறைய பேர் இதை பிடிச்சிட்டாங்க, இதை மாத்திரம் தான் பிடிச்சிருப்பாங்க. பார்த்துங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி. இதனாலே நிறைய பேர் தலையை சீவுறதில்லை, சடை பிடிச்சி போயெல்லாம் தெரிகிற ஆட்கள்லாம் இருக்கு. தலைக்கு என்ன வைக்கிறது இல்லை. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார் இல்லையா, முடியை போட்டு பின்னிக்கிட்டு சடை போட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. லிட்டரலாம் பரலோகத்தெல்லாம் தாண்டி அங்கிட்டு போயாச்சு வார்த்தைக்கு கீழ்ப்படின்ற பேர்ல. அதுதான் சொல்ல வர்றாரா? பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அது எதையுமே செய்யாம அப்படின்னு சொல்ல வரல. உங்களுடைய பார்வைக்கு நீங்க இதெல்லாம் செய்யணும், ஆனா இது உங்களுக்கு அலங்காரம் இல்லை. ஏன்னா உங்க ஆவி மறுபடி பிறந்திருக்கிறதுனால, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால ஆவியில தான் தேவனுடைய ஐக்கியம் இருக்கு. தேவன் இருக்கிற இடம் உங்களுக்குள்ள தேவன் இருக்கிற இடம் உங்க ஆவி மனிதனா இருக்கிறான். அந்த ஆவி மனிதனுக்குரிய முக்கியத்துவம் கொடுங்கன்றார். அதுதான் உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, தாவீதினுடைய வருகை குறித்து சொல்லும் போது சாமுவேல்கிட்ட சொல்லுவார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். ஏன்னா நான் இருக்கிற இடம் அதுதான் உனக்குள்ள. அந்த இருதயத்தை நீ எப்படி வச்சிருக்கிற? கள்ளங்கபடம் இல்லாம, யார் மேலே கோபம் எரிச்சல் இல்லாம. அதனாலதான் சீக்கிரமா மன்னிக்க பழகு அப்படின்றாரு. கசப்பு வெறுப்பு ரொம்ப காலமா வச்சுட்டு தெரியாது. யாரோ ஒருத்தர் பேரை சொன்னா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னா ஆகக்கூடாது. ஃபால்ட் நம்ம மேல. அவங்க உங்களுக்கு எவ்வளவு நாளும் தீங்கு செஞ்சிருக்கலாம், பொல்லாப்பு செஞ்சிருக்கலாம். அது தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கு. இன்னும் பேதுருல சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் ஒருவரையும் சபிக்காதிருங்கள். ஏன்? நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிற. எவனை நீ சபிச்சிடாத. சபிக்கும் போது உன் ஆசீர்வாதத்தினுடைய சுதந்திரிக்கக்கூடிய வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். உன் மேல அக்கறைப்பட்டு சொல்றேன். உங்களுக்கு விரோதமா யாருனாலும் என்னன்னாலும் செஞ்சிருக்கலாம். காழ்ப்புணர்ச்சியோட உங்களை பார்க்கும்போது வரும்போதெல்லாம் அப்படியே கருகருன்னு இருக்கிறோம் அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட இருதயம் தேவனுக்கு பிரியமில்லாத இருதயம். என் இருதயம், என் ஆவி தேவன் வாசம் பண்ணக்கூடியதா இருக்குது.
எனக்கு எதிராக யார் எத்தனை காரியம் பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் யாரையும் தண்டிக்க போகிறதில்ல, யாரையும் நான் குறை சொல்ல போகிறதில்ல, அவங்கள நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அதனால தான் காணிக்கை கொண்டு வரும்போது கூட காணிக்கை கீழே வச்சுட்டு போ, உன் சகோதரனோடு கூட போய் ஒப்புரவாக. ஏன் ஒப்புரவாகிறது முக்கியம்? ஏன்னா உள்ளுக்குள்ள நீ அவனை குறித்து கசந்துக்கிட்டே இருக்கிற, அந்த கசப்புக்குள்ள நானும் வேற உட்கார்ந்துருக்கிறேன். தெய்வம் வாழுகிற வீடு உங்களுடைய ஆவி. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கக்கூடிய ஆலயமா உங்க சரீரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப அலங்காரம் எங்கே அதிகமா இருக்கணும் அப்படின்னா உங்க ஆவிக்குள்ளாக துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் தேவன் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறதும் இந்த ஆவியில அலங்காரமாக இருக்கிறது. மீட்கப்பட்டவர்களுக்கு சொல்றாரு. ஏன்னா இது யாரை சொல்ல வர்றாருன்னா 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, தங்களுடைய வார்த்தைகளினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி போதனை இன்றி ரட்சிக்கப்படாத ஒரு புருஷனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திடலான்றத பேசிட்டு இருக்கும் போதே சொல்லும் போது அந்த பெண்ணுக்கு சொல்றாரு, அம்மா வெறுமன உன்னுடைய அலங்காரம் சடை பின்றதுலையோ உயர்ந்த வஸ்திரத்துல உடுத்துறதுனாலையோ பொண்ணு ஆபரணங்களை அணிஞ்சிருக்கிறதுனாலையோ இது உனக்கு அலங்காரமா நினைக்காத அப்படின்னா அதெல்லாம் போடாதேன்னு சொல்லல, நிறைய போடு. ஆனா நீ எதை அலங்காரமா நினைக்கணும் அப்படின்னா அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. கடவுளுக்கு எது பெருசா தெரியுதோ அது உனக்கு பெருசா தெரியட்டுன்றார். அப்ப உடம்பு முக்கியமே இல்லை, சரீரத்தினுடைய காரியங்கள் முக்கியமே இல்லை. இல்ல இன்னும் நல்லா உடுத்தணும். ஆண்டவரே சொல்றார், காட்டு புல்லை கவனித்து பாருங்கள். சாலமோன் கூட அப்படி ட்ரெஸ் பண்ணதில்லை. அந்த காட்டு புல் இன்னைக்கு இருந்து நாளைக்கு அது காஞ்சு போகுது, நல்லா தெரியும் நாளைக்கு காஞ்சு போகுதுன்னு தெரிஞ்சே அதுக்கு ஆண்டவர் அவ்வளவு அழகா ட்ரெஸ் உடுத்துறாராம். அந்த பூவை பார்த்தா நமக்கெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா அதை விட நிறைய கவலை அதிகம், கொஞ்சம் பாருங்கன்றார். ஆகையினாலதான் வெளிப்பிரகாரமான இந்த அலங்காரத்தை வச்சுட்டு ஒரு காரியத்தை சரி செஞ்சலாம்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணும்போது நிச்சயம் அதில் தோத்து போறாங்க. இது உங்களுக்கு பெரிய வல்லமையை கொண்டு வராது. வெளிப்பிரகாரமான ஒரு அழகு, வெளிப்பிரகாரமாக இருக்கக்கூடிய மற்ற நீங்கள் போடுற எல்லா எஃபர்ட்டும் உங்களுக்கு ஒரு நாளும் பிரயோஜனப்படாது. ஒரு புருஷனை நடத்தும் போது சொல்லும் போது இன்னைக்கு எத்தனையோ நடிகைகள் இன்னைக்கு டிவோர்ஸ் பண்றாங்க. என்ன காரணம்? அழகு இல்லையா? ஆபரணம் இல்லையா? எல்லாமே தூக்கலா இருக்கும், மேக்கப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அது நடிகையா இருக்கிறதுக்கு சரி, குடும்பம் நடத்துறதுக்கு இங்க இந்த ஐயாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த ஐயா ஒன்று சொல்லும் போது இங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சாந்தம், அந்த அமைதல், உள்ள இருக்கிற அந்த அலங்காரத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. இதுதான் எல்லாருக்குமே உள்ளான மனிதனை அழகாக்குறது எப்படி, அதுக்கு தான் தேவன் சொல்றார். ஏன்னா அதுதான் நிஜம். இந்த உலகம் அதை மறக்கடிச்சிருச்சு, சத்துரு கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். வெறும் வாழ்றதே சரீரத்திற்கான வாழ்க்கை. அழகு நல்லது, தேவன் தான் அதை உண்டாக்கினார். அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இது எழுதப்படலை. இது உங்களுக்கு அலங்காரமாய் தெரியும். உங்க கண்ணோட்டத்தை மாத்துங்க. இது நல்லா இருங்க, நல்லா அழகா இருங்க, நல்ல ஆபரணம் உடுத்துங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை உடுத்துங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா அதுதான் அழகுன்னு நினைச்சிடாதீங்க. தேவன் எதை அழகா பார்க்கிறாரோ அதுதான் எனக்கும் அழகாக தெரியணும். அதுக்கு தான் தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் உங்கள்கிட்ட வரும்பொழுது இருதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். அங்கேதான் தட்டுறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட வரும்போது உங்க பணத்தை தேடி வரல, உங்க அழகை தேடி வரல, உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை தேடி வரல. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தேடி வர்றார். ஏன்னா அதுதான் அவருக்கு தேவை. அங்கிருந்து தான் அவர் உங்களோடு கூட உறவு கொள்ள முடியும். அங்கிருந்து அவர் சத்தத்தையே நீங்க கேட்க முடியும். ஆகையினாலதான் இருதய வாசலை வந்து நின்று கதவை தட்டுறாரு. அந்த இருதயத்தை, அந்த ஆவி மனிதனை மீட்டுக் கொள்ளுவதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். விலை மதிக்க முடியாத பொக்கிஷமே ஆண்டவருக்கு அதுதான். உங்களுக்கும் அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா அது நிலத்தில் என்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது. சுகம் உங்களுக்குள்ள ஆண்டவர் தர்றாரு. எங்கே தர்றார்? உங்க ஆவியில தான் தர்றார். உங்களுக்கு தேவையான தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கி ஐஸ்வர்யத்தை தர்றாரு. எங்கே தர்றார்? உங்க ஆவியில தர்றார். எப்படி? தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கிற. அப்ப வசனம் செய்கிற இடம் என்ன? வசனம் செய்கிற வேலை என்ன? உங்க இருதயத்துக்குள்ள இது விதைக்கப்பட்டாத்தான் சுகம் முளைக்க ஆரம்பிக்கும். சுகம் அறுவடையா வர ஆரம்பிச்சிடும். கடவுள் வேலை செய்கிறதே உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாகத்தான். அதனாலதான் ஐயா கையை வச்சாரு, கீழே இத்தனை பேர் விழுந்தாங்க, அத்தனை பேர் விழுந்தாங்கன்னு. விழுந்து எந்திரிச்சு ஒரு வாழ்க்கை வாழணுமே, அதை குறித்து யாருமே யோசிக்கிறது இல்லை.
மரக ஆண்டவருடைய வார்த்தை விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுறது தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். எத்தனை 1000 ஆண்டுகள் அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருளின் மீது அசைவாடிக்கிட்டே இருந்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அசைவாடினாரோ தெரியல. ஆனா வார்த்தை புறப்பட்டு வந்த உடனே ஆவியானவர் எடுத்து அதை செயல்படுத்த ஆரம்பிச்சார். வெளிச்சம் உண்டாயிற்று. இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த பூமி உண்டாயிற்று கர்த்தருடைய வார்த்தையினாலே. ஆகினால வார்த்தைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. இங்கே புதுமை விளங்குது, இங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அதிசயம் தெரியுது, அங்கே அடையாளம் தெரியுதுன்னு சொல்லி ஓடுறது இல்லை. மகா பெரிய அற்புதமே உங்களுக்குள்ள நடந்திருக்குது. வாசிங்க மத்தேயு 12:35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷ சாலையிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயம் நல்ல பொக்கிஷ சாலை. ஆகையினால தான் ஆண்டவர் தங்க பட்டணத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தவன் பரலோகம் ஒரு குறைவில்லாத ஒரு இடம், எல்லா ஆராதனை துதி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஆண்டவர் இறங்கி எங்கே வந்தார்னா உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வர்றார். ஏன்னா அது பொக்கிஷ சாலைன்னு அவர் உண்டாக்கினார். அவருக்கு தெரியுது அது பொக்கிஷ சாலை. அவர் ஒரு உலகத்துக்கு தேவையான எல்லாமே ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தவும் ரெடியா இருந்தார். சிலுவையில் வந்து இவ்வளவு பெரிய பாடுகளை பட்டு ஒரு மனிதனை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆகையினால தான் அந்த தேவன் அதிலே வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, என்னமோ இருதயமாங்க, என்னமோ ஆவியா. தேவன் மகா பெரிய பொக்கிஷமாக அந்த இருதயத்தை பார்க்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயி இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அறிவோடு கூட பேசுறாரு பாருங்க. சரீரம் வெறும் மண்பாண்டமா இருக்கலாம், நாங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தெரியலாம், அற்பமானவர்களா தெரியலாம், பலவீனமானவர்களா தெரியலாம் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு. ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டதுனால ஆவி மறுபடி பிறந்த அந்த ஆவியினுடைய தன்மை தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற பொக்கிஷம். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளுமே இந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ வல்லமை வெளிப்படக்கூடிய ஒரு இடமாக தேவன் ஆவியை வைத்திருக்கிறார். ஆமென். பொக்கிஷத்தை உடையவர்களா இருக்கிறீங்க. பொக்கிஷம்னா ஏதோ ஒண்ணு இருக்கிறது இல்ல, பரலோகத்துக்குள்ள போகக்கூடிய பரிசுத்த மாத்திரம் இருக்கிறது இல்ல. பொக்கிஷம்னா அநேக நன்மைகள் அதுக்குள்ள இருக்குது. பார்க்கறதுக்கு வெளியில பார்க்கறதுக்கு சாதாரண ஆளா தெரியுது. உலக மனுஷன் அப்படிதான் பார்ப்பான். இந்த மண் பாண்டத்திற்குள்ளாக மறுபடி பிறந்த அந்த ஆவி பொக்கிஷமாக இருக்கிறது. இது தெரியாதனாலதான் சரீரத்திற்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு, அது வெறும் மாம்ச பிண்டமா இருந்து அந்த மாம்ச பிண்டத்துக்காகவே நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நீ முட்டாள்ன்றாரு. ஏன் அப்படின்னா உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதை விலை கொடுத்து வாங்குறதுக்கு நான் வந்துட்டேன், விலையும் கொடுத்துட்டேன். அதனுடைய வேல்யூ தெரியாதனால சரீரப்பிரகாரமான ஒரு வாழ்க்கை, சரீரப்பிரகாரம். அது அவங்க பேச்சே பெருமை பிடிச்ச பேச்சு. என்கிட்ட இது இருக்கு, உன்கிட்ட அது இருக்கா, என் மூக்கு இப்படி இருக்கு, உன் மூக்கு அப்படி இருக்கா, ஏதோ இவங்களே படைச்சுக்கிட்ட மாதிரி. படைச்சவர் ஒருத்தர் இருக்கார், அவரை குறித்து எந்த அறிவும் இல்லை. இன்னொன்று குறை சொல்றேன் அப்படின்னா படைச்சவரை குறை சொல்றேன். நம்பர் என்ன கலரா இருக்கிறேன், நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏதோ அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டது போலவும். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் தான் பொய்யா சொல்றான். மாறணும். நான் என்ன நிலையில இருந்தாலும் இது மண் பாண்டம், ஆனா உள்ளுக்குள்ள பொக்கிஷமா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, போர்வையை தரித்திருக்கிறீர்களே. வசனம் சொல்லும் போது போர்வை, சரீரத்தை ஆண்டவர் போர்வைன்றாரு. போர்வை எதுக்கு பயன்படும்? அது என்ன கலரா இருந்தா என்ன இல்லையா? போர்வை என்ன கலரா இருந்தா என்ன? வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிற போர்வை தான் குளிர் தாங்கம்மா. எல்லா கலர்ல இருக்கிற போர்வையும் குளிர் தாங்க. வேலை செய்து இல்லை, இந்த பூமியில நடக்கிறீங்கல்ல, இந்த பூமியை உங்களால ஏற்க முடியுதில்லை, கைகால் இருக்குது, நல்லா இருக்குது. கர்த்தாவே என்னை படைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளவு அழகான ஒரு சரீரத்தை எனக்கு தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக மனிதன் ரசிக்கல, நீங்க என்னை ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுபடக்கூடாது. சரீரம் அவ்வளவுதான், ஆனா அதை பார்க்கலும் மேன்மையானது. என் ஆவி மறுபடி பிறந்திருக்கு, தேவ சாயல் எனக்குள்ள உள்ள உண்டாயிருக்கிறது. என் ஆவி தேவன் இருக்கக்கூடிய இடம், அது பொக்கிஷ சாலையா இருக்கிறது. எபேசியர் 1:18, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம்
என்னதென்று இதுக்காகவே அவர் ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்தினுடைய ஆரம்பம், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்குள்ள உண்டாகட்டும். உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாரு? அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் என்னிடத்திலே அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். மீட்கப்படும் போது எனக்குள்ள ஒண்ணு நடந்துச்சான், அதுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவரா இருக்கிறாராம். ஆகையினால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் போது, நாம் இந்த பூமியிலே மண் பாண்டத்திற்குள்ள பொக்கிஷத்தை வச்சிருக்கிறோம், உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் என்னதுன்னு உங்களுக்கு தெரிய கடவுது. ஆண்டவரே இவருடைய கண்கள் திறக்கப்பட கடவுது. பவுல் இந்த ஜெபத்தை பண்ணும்போது சொல்றாரு பாருங்க, ஏற்கனவே மகிமையின் ஐஸ்வர்யமாக உங்களிடத்துல தேவன் ஒரு சொத்தை வச்சிருக்கிறாரு, அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியட்டும். பெரிய காரியம். சத்தியத்தை அறியணும் பாருங்க. இந்த அறிவு தான் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு அவங்க தரல, இவங்க தரல, எனக்கு இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா, கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமனார் மாமியார் கொடுத்து உதவி எங்களை தூக்கி விட்டுருந்தாங்கன்னா நேரம் நாங்கள் தூக்கலாக போயிருப்போம். யாரையும் நம்பில்லை. நல்ல வேலை இயேசு ஏற்றிருக்கிறீங்க, நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் மாமனாரையும் உங்கள் மாமியாரையும் தூக்க போகிறதே நீங்கள் தான். நீங்கள் தான் தூக்க போகிறீங்க. கடவுள் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட வல்லமை வச்சிருக்கிறார். உயிர்த்தல அந்த வல்லம் உங்களுக்குள்ள இருக்குது. அதை இயக்க பழகுங்க, அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க, அதிலிருந்து வேலை செய்ய பழகுங்க. ஊருக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அவங்கள ஒரு முறைச்சே வாழ்ந்து பார்க்கறது. அன்னைக்கு மாத்திரம் அந்த அத்தனை லட்சம் கொடுத்துருந்தா நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நேரம் சூப்பராக இருப்பேன். வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறோம். யாரும் இல்லை, என் தேவனும் நானும் மெஜாரிட்டியாக இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், நான் உங்களுக்கு செய்கிறேன். எங்கள் அப்பா அந்த நாளில் கொஞ்சம் கை கொடுத்துருந்துருக்கலாம், எங்கள் அம்மா எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. என் அண்ணன் தம்பி கொஞ்சம் கடைக்கண் காட்டியிருக்கலாம். மனிதர்கள் நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரை நம்புகிறவனோ எப்படி செழிப்பா இருப்பான். கர்த்தர் அவனுக்குள்ள செழிப்பை உண்டாக்குகிற ஆவியை உள்ள கொடுக்கிறார். அந்த ஆவி மகா பெரிய பொக்கிஷசாலையா இருக்குது. அதுல தான் தேவன் வந்து வாசம் பண்ணி இருக்கிறார். தேவனுக்கே அதுல ஒரு சுதந்திரம்னா சொத்து. தேவன் தன்னுடைய சொத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டு இப்ப உங்கள்கிட்ட அவர் வந்து நிற்கிறாராம். நம்மிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தை அறியும்படி நம்ம ஜெபம் பண்ற. அப்ப தேவனிடத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை அறிய ஆண்டவர் நம்மிடத்துல அவர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்றதுக்கு கண்களை திறந்து கொடுக்கிறார். இது திறந்துருச்சு அப்படின்னா அவர் தங்கப்பட்டணத்தில் இருக்கிறது சரிதான் அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா என்ன நினைப்போம், அவருக்கு என்னையா முடி இருக்கிறவங்க அள்ளி முடிஞ்சுக்கிறாங்க, கொண்டையை போட்டுக்கிறாங்க, நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லையா, அதனால ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு என்னமோ நடத்துறாரு ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, அதே முடியை நான் உனக்கும் கொடுத்துருக்கிறேன், எடுத்து முடிஞ்சுக்கன்றாரு. எப்படி? ஆவியில நான் என்ன எப்படி இருக்கிறனோ என் சாயலின் படிதான் நான் உன்னைய அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கு, செத்து பரலோகத்தில் போயில்ல, இவ்வுலகத்தில் இருக்கிற என் வாழ்க்கையினுடைய எல்லா எதிர்ப்புகளை ஜெயிக்க, என் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நஷ்டங்களை, எல்லா விதமான தொல்லைகள்ல இருந்து விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை ஏற்கனவே எனக்குள்ள இருக்குது. உங்கள் ஆவி பொக்கிஷ சாலை அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுங்க. உள்ள பெரிய ஒரு கஜானாவே உள்ள இருக்குது. அவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு தரித்திரத்தில் வாழ்றது ஆச்சரியமா இருக்குது. மத்தேயு 13:44 அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நிலம் உங்களுடைய சரீரம், அதுக்குள்ளாக பொக்கிஷம் இருக்குதுங்கிறத ஒரு மனிதர் கண்டுபிடிச்சார். யாரு? இயேசு கண்டுபிடிச்சார். தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று பரலோகத்தினுடைய மகிமை, பரலோகத்தில் தேவனுக்கு சமமாய் இருக்கிற அந்த பதவி எல்லாவற்றையும் திறந்து சந்தோஷப்பட்டாராம். ஏன்? இதெல்லாம் கொடுக்கறதுனால அநேக பொக்கிஷ சாலைகளை நான் இப்ப திறக்கிறேன், அநேக பொக்கிஷ சாலைக்கு நான் சொந்தக்காரனா மாறுறேன். இயேசு அதுக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அவமானப்படும் போது தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாராம். ஒரு ஏரியால பெரிய லாபம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, 100% இதுல பலத்த லாபம் இருக்கு. என்ன செய்வோம்? துணிகரமா நம்மகிட்ட இல்லாட்டாலும் சுத்தி சுத்தி கடனை வாங்கிட மாட்டோமா? ஏன்? 100% இந்த இடத்துல பக்கா லாபம். இயேசு லாபத்தை பார்த்தார்.
எப்படி இந்த பூமியில இது பெரிய பொக்கிஷ சாலை, அநேக ஆவிகள் மறுபடி பிறக்கும்போது அது பொக்கிஷமாக மாற ஆரம்பிக்குது. அது எல்லாவற்றுக்கும் நான் தான் ஓனர். தேவ ராஜ்யம் அவனுக்குள்ளாக வர ஆரம்பிச்சு அந்த பூமி முழுவதும் தேவனுடைய செயலால் நிரம்ப ஆரம்பிக்கும். தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றார், அவமானம் எல்லாவற்றையும் அவர் சகிச்சார், பாடுகள், துன்பம், ரத்தத்தை சிந்தி தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு தெய்வம் முட்டாளா செஞ்ச வேலையா? முட்டாள்தனமா செஞ்சுட்டாரா? நான் எதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டேன்னு எனக்கே தெரியலங்க. அதனால தான் தொடர்ந்து உங்கள் மனம் புதிதாகிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தையினால் புதிதாகிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஆவி தேவன் தந்திருக்கக்கூடிய மகா பெரிய பொக்கிஷ சாலை. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆவி தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றதா இருக்கிறது, ஆகையால் எனக்கும் விலையேறப்பெற்றதா இருக்கிறது. யோசிக்கவே கூடாது. தேவன் அப்படித்தான் செயல்படுகிறார். ஆவி மனிதனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம் ஒரு நாளைக்கு? காலையில் எந்திரிச்ச உடனே குட்டி ஜெபம், அதாவது இருக்குதான்னு தெரில. அதுக்கப்புறம் சாயங்காலம் தூங்கும்போது ஒரு குட்டி ஜெபம். உங்கள் ஆவி மனிதன் ரொம்ப வீக்காக இருக்கிறான், ஐசியூவில் படுக்க வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல. மேன்மையாக பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய உள்ளான மனிதனுக்கு நிறைய செலவு பண்ணுங்க, நேரத்தை எடுங்க, உட்காருங்க, கதவை சாத்துங்க, தேவனோடு கூட உறவுக்குள்ளே போங்க. அங்கிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றமே வரப்போகுது. பொக்கிஷ சாலை பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைக்கும் அவருடைய உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஜீவன் ஆவியில இருந்து ஆத்மா வழியாக உங்கள் சரீரத்தை தொட ஆரம்பிக்கும். வெளியில் உங்கள் கையின் பிரயாசங்களை தெரியும், குடும்பம் நடத்துறதுல தெரியும், பிள்ளை வளர்க்குறதுல தெரியும், பிசாசுகள் தோற்கடிக்கப்படுறதுல தெரியும், உங்கள் வாழ்க்கையினுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் சரியாக்கப்படுறதெல்லாம் தெரியும். குழப்பம் இருக்காது. என்ன செய்யறது முடிவெடுக்க தெரியாம சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிவே எடுக்கிறது இல்லை. என்ன தெரியல. அதுக்கு தந்த தேவன் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிங்க. ஆகிய நடந்த உலகத்துக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவர்கள் மற்ற காரியங்களை மேன்மையாக நினைப்பாங்க. ஆனால் நம்ம உள்ளான மனிதன்ல தேவன் வாசம் பண்ணி இருக்கிற அந்த இடத்தை சுத்தமாக வைக்கிறது எப்படி, அந்த இடத்தை இன்னும் அழகுபடுத்துறது எப்படி, அதனால நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. லூக்கா 12:22. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி இப்படி இருக்கிறபடினால், இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றார், ஒருத்தனுக்கு நிறைய பணம் இருக்குது ஆனால் ஆவி செத்து கிடக்குது, ஆவியில் ஜீவன் இல்லாமல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது வீணானது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றாரு. அப்போ நான் ஆவிக்கே நான் நேரத்தை செலவு செய்கிறேன்னாக்கா நான் எப்படிங்க சாப்பிட்றது, எப்படி உடுத்துறது, எப்படி நான் தண்ணி குடிக்கிறது, எப்படி நான் வீட்டை கட்டுறது, எப்படி என் பிள்ளைக்கு உண்டான காரியங்களை செய்கிறது? கவலைப்படாதிருங்கள். ஏன்? ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் பறவைகளோடு கூட போய் கம்பேர் பண்றார்? அந்த பறவைக்கு ஆவி கிடையாது, அந்த பறவைக்கு ரத்தம் சிந்தப்படலை, பறவைக்காக இயேசு சிலுவையில் வந்து மரிக்கல. அப்படிப்பட்ட பறவையே இன்னைக்கு 3 வேளைக்கும் உங்கள் பரமபிதா போஷிக்கிறார். நீ மறுபடி பிறந்திருக்கிற, இயேசு சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற, இயேசு தான் என் ஆண்டவன் சொல்லி நம்பி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த பறவையை பார்க்கல, நீ விசேஷமானவன், ஏன்னா உனக்குள்ள ஒரு பொக்கிஷ சாலை இருக்குது. அந்த பொக்கிஷ சாலைக்காகவே நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். உன்னை நான் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் விட்டுருவேனா, உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் விட்டுருவேனா? இன்னும் சொல்ல போனால் அவைகளுக்கு களஞ்சியம் இல்லை, விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, சேர்க்கறது இல்லை. ஆனால் உங்களுக்கு விதையை தர்றேன், விதைக்கிறதுக்கு நிலத்தை தர்றேன், களஞ்சியம் இருக்குது, உன் களஞ்சியங்களை நான் பூர்ணமாய் நிரப்புவேன்றாரு. நீங்கள் விசேஷமானவன் முதல்ல உணர்ந்து பாருங்க. அதை பார்க்கறதுக்கு வெக்கம் உண்டாகிறதுக்கே சொல்றாரு. காக்கா வைப்பாரு, எந்த வயல்ல போய் அதை விதைச்சு அறுத்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது. 3 வேளையை நான் போஷித்துக் கொண்டே இருக்கிறேன், என்னை நம்புன்றார். நீ எனக்கு விசேஷமானவன், பறவையை பார்க்க நீ எனக்கு விசேஷமானவன். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை இத்தனை மணிக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா உனக்கு நான் டபுள் சம்பளம் தர்றேன். இப்போ ஒரு சோதனை தான். நிறைய பேருக்கு சோதனையாவது தெரியுதா? நிறைய பேருக்கு சோதனையாக கூட தெரியறதில்ல. ஏன்?
அல்லேலூயா, ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அப்ப ஞாயிற்று சர்ச்சு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நடுவில் இயேசு வந்துட்டாருன்னா ஆவிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவ்வளவுதான். அப்ப பணமா ஆவிக்குரிய காரியமாண்ணா? ஆவிக்குரிய காரியம். ஏன்னா ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதை நான் அடையக்கூடாதபடி சத்துரு போடுற ஆஃபர் தான் அதெல்லாம். நல்லா தெரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு எடுத்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஆஃபர்லாம் நிறைய வரும் பொழுது அது ஆஃபரா நினைச்சிடக்கூடாது. அது நமக்கு வைக்கிற ஆப்பு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி போக விடாதபடி. அவர் இருதயத்தை பார்க்கிறார். பாவிகளுக்கு அது தெரியாது. கொலோசியர் 1:27, நீங்கள் விசேஷமானவர்கள். எப்படி விசேஷமானவர்கள்? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதை விட என்னங்க வேணும்? விசேஷமானவர்கள்னா ஒரு தெய்வமே உங்களுக்குள்ள வந்து வாசமா இருக்கிறார். அதனாலதான் மோசே சொன்னார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அடிக்கடி பாருங்க, கர்த்தாவே இந்த சத்தியத்தை விளங்கும்படி என் கண்களை திறந்தரணும். எனக்கு ஒப்பானவன் இந்த பூமியில ஒருவரும் இருக்கக்கூடாதபடி எனக்குள்ள நீங்க செஞ்ச அந்த அற்புதமான அந்த காரியங்கள், உங்களுக்குள்ள தேவன் அதிசயங்களை செஞ்சிருக்கிறார், அற்புதங்களை நடப்பித்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க உடைச்சு வெளியில வர முடியும்? அப்படிப்பட்ட ஆளத்தான் சொல்றாரு, நீ மலையை பார்த்து கூட பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் கூட தள்ளுண்டு போகும். அவ்வளவு பெரிய வல்லமையான ஆள் நீ. உன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் வந்துருச்சா? மலை பெயர்க்கக்கூடிய இடம் என்ன? இருதயம். இருதயத்திலே சந்தேகப்படாமல், உங்கள் ஆவியிலே சந்தேகப்படாமல், அங்கிருந்து வெளியில வர்றது வார்த்தை. ஆதலால் ஜெபம் பண்ணும்போது அப்ப இருதயம் ஜெபத்துக்குள்ள வருது. உங்கள் ஆவி மனிதன் ஜெபத்துக்குள்ள வர்றான். தேவன் அங்கேதான் வந்து ஐக்கியப்படுறார். அநேகருக்கு ஆவியிலிருந்து ஜெபம் பண்றவே தெரியல. போக வேண்டியது, முழங்கால் போட வேண்டியது, வழி தாங்காம 4 சொட்டு கண்ணீரை ஊத்திட வேண்டியது, ஆண்டவர் கண்ணீருக்கு பதில் தருவார், ஏஞ்சு போயிட வேண்டியது. ஒன்றும் நடக்காது. இந்த சின்ன பிள்ளைங்க அந்த ஃபோன் போடுங்கள்ல, எதையாவது ஒரு ரிமோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டுலாம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஜெபன்ற பேரில் எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு ஆமேன் போட்டு எஞ்சி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கடவுள் கேட்டாரா? உள்ளுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்குதா? எல்லா புத்திக்கும் அப்பாற்பட்ட தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்தா? அங்கே சரி ஆயிடுச்சுன்னா வெளியில சரி ஆயிரும். அதனால உங்க ஆவியில வேலை செய்ய பழகுங்க. உங்க உள்ளான மனிதனில் தேவன் வல்லமையாய் உங்களை பலப்பட பண்ணுகிறார். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். ரகசியம். சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரசங்கியா இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஜெபிக்க போயிருக்கிறார். போனா ஒரு சாதாரண ஒரு குப்பை கொட்டுற இடம், அதுக்கு பக்கத்தில் ஒரு குடிசைக்குள்ளது. அந்த அம்மா உடம்பு சரியில்லாம படுத்துருக்கு. இப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த குடிசைக்குள்ளே அப்படி குடிஞ்சு போய் பார்த்து ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு நிமிந்து பார்த்தா மேலே ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு பழைய அழுக்கு படிஞ்சு ஒட்டரை பிடிச்சிருக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று தொங்கிட்டு இருக்கு. அது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஐயா நான் இப்படி ஒரு இடத்துல நான் வேலை பார்த்தேன், முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது அதுக்கு ஞாபகார்த்தமாக ஒன்று கொடுத்தாங்க, அதை நான் ஃப்ரேம் பண்ணி நான் போட்டிருக்கேன். அவர் வாங்கி அதை தொடச்சி எடுத்து பார்க்குறாரு. தொடச்சி எடுத்து பார்த்தா அந்த அம்மா பேரில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸே கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அவங்க பேரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா மீதி நாட்கள்லாம் அதில் பெரிய சொத்துக்கு சொந்தக்காரி. அவங்க அந்த தன்னுடைய ஜீவகாலமெல்லாம் அதில் இருந்து அவங்க அதை அனுபவிக்கட்டும்னு சொல்லி போட்டுருக்கு. அப்போ அதை உடச்சி எடுத்து சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போட்டு, ஆமாம் நாங்கள் கொடுத்தோம், ஆனால் யாருமே கிளைம் பண்ணுறதுக்கு வரல, ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட கொண்டு வந்து வைக்கிறக்குள்ள அந்த அம்மா பாதியிலோட செத்து போச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய இழப்பு. தேவன் பொக்கிஷமாக எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இது பொக்கிஷன்னே எனக்கு தெரியாமல் 3ஆம் பட்சமாக ஞாயிற்றுக்கிழமை தான் தூக்கிட்டு வர்றது. பொக்கிஷங்க உங்களை குறித்து தேவன் எழுதி வச்சிருக்கிற உயில். இதை திறந்து வாட்சி பாருங்க. ஒவ்வொரு நாளையும் நான் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறேன். அநேக நன்மைகளை நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரியது சொத்து, அது தெரியாமே கடந்து போயிடும். வாழ்க்கை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். சமாதானம் என்னுடைய பிறப்புரிமை. மீட்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய பிறப்புரிமை. என்ன நிலையில இருந்தாலும் சமாதானமாக தான் இருப்பான். காற்று அடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும். படகுல எப்படி இருந்தாராம்? ஏசு எப்படி பண்ணிட்டு இருந்த?
தூங்கிட்டு இருக்கல, தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்க, சுகமா தூங்கிட்டு இருந்திருக்கிறார். அதாங்க பிறப்புரிமை. சுத்தி காற்றும் புயலும் அடிக்கலாம், நிம்மதியா தூங்குங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அந்த பிரச்சனையை பார்க்கிலும் பெரியவராக இருக்கிறார். அந்த நிச்சயம் உணர்வு உள்ள வந்துருச்சுன்னா தூக்கம் வந்துடும். அது தெரியல அப்படின்னா நல்லா இருந்தா கூட தூக்கம் வராது. எவன் வந்து அள்ளிட்டு போயிடுவானோ, எவன் வந்து எதுவும் சொல்லிடுவானோ, இந்த அவன் பார்வையே சரியில்லையே, எல்லாம் நல்லா இருக்கும் போதே தூக்கம் வராது. உள்ளான மனிதன் வல்லமையா பிளப்பட்டுருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர், வார்த்தை, அபிஷேகம், சபை நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கும் தங்களுக்குள்ள இருக்குது என்னன்னே தெரியாமையே அநேகர் செத்து பரலோகத்துக்கே போயிடுறாங்க. ஆண்டவரே சீக்கிரம் வந்துடாதீங்க, முதல் வருகையில் நீர் எல்லாம் செய்து முடித்துற, எல்லாவற்றையும் நான் அனுபவிச்சுக்கிறேன். இதான் நம்ம ஜெபமா இருக்கணும். எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை குறித்து எந்த அறிவும் இல்லை. இயேசு வருகைக்காக நாங்கள் கண்ணீரை சிந்துறோம். அவர் அங்கே உட்காந்து கண்ணீர் சிந்திட்டு இருக்காரு. எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறேன், இது எதுவுமே தெரியாம எதையுமே அனுபவிக்காம ஆண்டவர் சொல்றாரு, என்னை உள்ள விட்டுப்பாரு, என்னோடு கூட நீ விருந்துல பந்தி இருப்பாய். என்ன பந்தி? பாவம் மன்னிப்பு, பரிசுத்தம், நீதி, மீட்பு, ஞானம், சுகம், வெற்றி, விடுதலை, ஆரோக்கியம், நீடித்த ஆயுள். எவ்வளவு பெரிய பந்தி இருக்குது. பஃபே சிஸ்டமே வச்சிருக்கிறாரு சிலுவையில். நம்மால் நேராக போக வேண்டியது பரிசுத்தங்கிற சோத்துல போய் உட்காந்துட வேண்டியது, ஊற்றி சாப்பிட்டுட்டு ஏப்பத்தை போட்டு அதுலேயே உட்காந்துட வேண்டியது. என்னென்னலாம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. சிலுவையின் மூலமாய் தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்தது வெக்கம் இல்லாத வாழ்க்கை, அவமானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நம்ம மூலமா அநேகர் வாழ வைக்கக்கூடிய ஒரு வாழ்வுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க, அப்படிப்பட்ட பந்திக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆகியனால தான் உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு நடக்கிற போராட்டம் பிரச்சனையை வச்சுட்டு கடவுளையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துடக்கூடாது. அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருதயம் பொக்கிஷசாலையா இருக்கிறது. லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே, உங்களுக்குள் இருக்கிறதே. அப்ப கடவுளை தேடி நான் இங்கே மலைக்கும் காடுக்கும் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. அப்ப எனக்குள்ள என்ன, எந்த பாட்டில் இருக்குது? என்னுடைய ஆவி, என்னுடைய உள்ளான மனிதன், என்னுடைய இருதயத்துக்குள்ளாக தேவ ராஜ்யம் வந்துருச்சு. அப்ப வந்த ராஜ்யத்தை நான் அனுபவிக்கணும். பரலோகத்தினுடைய சிட்டிசன்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்குது. இங்க இப்ப அமெரிக்கால இருந்து ஒருத்தர் அங்க பிறந்து சிட்டிசனா இருக்கிறவர் இங்க வர்றாரு. இங்க வந்தாலும் ஆள் யாரு? ஆளு அமெரிக்கன். அப்ப இங்க அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாரு. எதன் அடிப்படையில் அவருக்கு தண்டனை கொடுக்கணும்? அவர் ஆள் யாருன்னு சொல்லி அங்கே தெரியப்படுத்தி, புரியுதுங்களா? அங்கே பெர்மிஷன் வாங்கி, எங்க இந்திய சட்டப்படி இப்படிலாம் இருக்குது, ஆனா அவர் உங்க ஆளா இருக்கிறாரு, சும்மா பண்ணிட முடியாது. நாடே வந்து நிற்கும். சிட்டிசன்ஷிப்ங்கிறது வெறும் விளையாட்டு காரியம் இல்லை. இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தகுதியை தரல, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரம்னா என்னது? இந்த பூமியில இருந்து எனக்கு எந்த தீங்கும் வர கூடாது. ஏன்? என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதனாலதான் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது இயேசு சொல்றார். ஏன்? உன்னை சேதப்படுத்துறவனுக்கு நல்லா தெரியும் நீ யாரு, இந்த பரலோகத்தினுடைய சிட்டிசன்ஷிப் என்னங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். இயேசுவே தேவனுடைய குமாரனை காலம் நிறைவேறும் முன்னரே என்னை அழிக்க வந்தீரோ கதற விட்டாரு. அந்த சிட்டிசன்ஷிப் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. உங்களை தொட்டா அவர் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்னைக்கு நமக்குள்ளா இருக்குது. அற்பமா நினைக்காதீங்க உங்களை. நீங்கள் விசேஷமானவர்கள், விசேஷமானவர்கள். பிசாசை காட்டில் நீங்கள் விசேஷமானவர்கள். நிறைய பேருக்கு பிசாசு தான் பெரிய ஆளா தெரியுது. இல்ல, பிசாசு தேவ சாயல் இல்ல. அதுக்கே பெரிய அளவில் கை தட்டி இருக்கணும். கை தட்டணுன்ற பிசாசு தேவ சாயல் இல்ல. நான் தேவ சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. ஆகையினால அப்படிப்பட்ட ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். வசனத்தை அறியணும்.
அதன்படி வாழ்றணும். இதைத்தான் சொல்றாரு. இப்ப சொல்றாரு பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. செத்து பரலோகத்தில் போய் அங்கே இல்லை. நிறைய பேர் அந்த ஐஸ்வர்யத்தை நினச்சிட்டு இருக்கிறாங்க. செத்து அங்கே போகிறதில்ல, பரலோகத்துக்கு கட்டாயம் போவோம். ஆனால் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இங்கே எப்படி வாழ்வீங்க? அந்த ஒரு கேள்வி வருதுல்ல. பரலோகத்துக்கு கட்டாயம் எல்லாரும் போயிடுவோம். இப்போ நாளைக்கே போகிறதா இருந்தால் ஓகே, இன்றைக்கி ரெடி ஆகிடலாம். ஆனால் இங்கே ரொம்ப காலம் வாழ போகிறோமே, எப்படி வாழ்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறாரே, அந்த ஐஸ்வர்யத்தின்படி தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவர் ஏதோ ஒரு ஐஸ்வர்யம் வச்சிருக்காரு. இல்லை, ஆண்டவர் உங்களுக்குள்ள தான். நீங்கள் தான் அந்த ஐஸ்வர்யமே. ஜெபிக்கும் போது எபேசியில் போட்டிருக்குது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர். அப்ப ஜெபத்துக்கான பதில நீங்க தேவனிடத்துல போகும்போது எடுத்து கொடுக்கிறது எங்கிருந்து எடுத்து கொடுப்பாராம்? பரலோகத்துல இருந்தா. உங்களுக்குள்ளவே வைக்கப்பட்ட தம்முடைய வல்லமையின்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்யறாராம். அப்ப அந்த வல்லமை புறப்பட்டு போகிற இடம் தான் தேவ பிரசன்னம். அதுக்கு தான் ஜெபத்துக்குள்ளே கூப்பிடுறாரு. அப்ப நான் போகும்போதே நான் பதிலோடு தான் போறேன். பதில் ஏற்கனவே எனக்குள்ள இருக்குது. வெளிப்படுறதுக்கான இடம் தான் தேவனுடைய பிரசன்னம். அதுதான் ஜெப அறை. அப்ப மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படின்னா எங்கேயோ ஏதோன்னு தெரியக்கூடாது. ஏற்கனவே எனக்குள்ளாக நான் தேவனை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்குது. அந்த அளவின்படி நமக்கு தேவைகளை அவர் சந்திக்கிறார். அவருடைய அளவின்படி. என் தேவைக்கு அடுப்ப அவர் சந்திக்கிறது இல்லை. ஆகையினாலதான் நான் இந்த பூமியிலே தேவனை சுமந்தவனாய் இருக்கிறேன். அதனால எப்படினாலும் வாழலாம். அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம மாறணும். ஏன்னா எனக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. எல்லா இடத்துலையும் போய் நிற்க மாட்டேன், எல்லாத்தையும் போய் கை நீட்ட மாட்டேன், யாரும் என்னைய தாழ்த்தி பேச விட மாட்டேன். காரணம், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படக்கூடாது. என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. இன்னமும் அடி வாங்கிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களை குறித்து உயர்வா முதல்ல நீங்க நினைங்க. அப்பதான் உங்களை திட்டுறவங்க முதல்ல நினைப்பாங்க. மரியாதைக்குரியவர்கள் இவர்கள். ரொம்ப கவனம். கோபம், எரிச்சல் எல்லாம் தூக்கி தூர போட்டு, நான் யார்? நான் விசேஷமானவன், நான் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய சொத்தாக இருக்கிறேன், தேவ ராஜ்யம் இன்னைக்கு எனக்குள்ள இருக்கு, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, கண்ட இடத்துல உட்காந்து நேரத்தில் செலவு செய்யக்கூடாது. சங்கீதம் 1:1 பாவிகள், பரியாசக்கார, துன்ம, எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வேதத்தோடு கூட நான் நேரத்தை செலவு செய்யும்போது அவன் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பான். உலகத்துக்கு வறட்சி, ஆனா இவனுக்கு செழிப்பு. அப்படிப்பட்டவனுக்கு, ஏன்னா அவன் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆரம்பத்தில் ஒரு மாதிரி முட்டாளா தெரியும், நேரத்தை ஏதோ வேஸ்ட் பண்றது போல தெரியும். ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் உங்களை கொண்டாடும் பாருங்க. அன்னைக்கு நான் உன்னை முட்டாளா நினைச்சேன், ஆனா நீ பெரிய ஞானியத்தான், அறிவாளியத்தான் ஏன் இருந்திருக்கிற, நான் தான் ஏன் முட்டாளாயிட்டேன். உலகத்தை வெட்கப்படுத்தணும் உங்களை அப்படி நினைக்கிறதுக்காக. விளையாட்டு காரியம் இல்லை. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எப்படி இப்படி வந்து உட்கார்ந்து இருந்துட்டு அப்படி இயேசு வரும்போது நம்மளை மறக்காம தூக்கிட்டு போயிடுவாரு. ஏதோ நரகமா, அது ஒரே அக்னியா இருக்குமா, எதுக்கும் நம்ம இவற்றையும் கொஞ்சம் ஒரு துண்டை போட்டு வைப்போம். எம்மதமும் ஜம்மதம் இவற்றையும் கொஞ்சம் வச்சுக்கிறோம். மேன்மையான காரியம், பரலோகத்தை இந்த பூமியில கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமே ஆண்டவர் உங்க ஆவியாக வச்சிருக்கிறார். தேவனிடத்துல இந்த பூமிக்கு தேவையான தீர்வை கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கைக்கான பிரச்சனை உங்க ஆவிக்குள்ளாகத்தான் தேவன் தீர்வை தர்றார். அப்பதான் உங்க தெருவில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு உங்க வாயிலிருந்து புறப்பட்டு போகும். ஏன் இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, இதை இப்படி பண்ணுங்க, அது சரியாயிரும், வாழ்க்கையே மறுரூபமாயிரும். அநேகருடைய வாழ்க்கையை கட்டக்கூடிய, காயம் கட்டக்கூடிய வார்த்தைகளை புறப்பட்டு போட்டோம். பவுல் சொல்றார், உங்கள் வார்த்தை கிருபை நிறைந்ததாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருக்கட்டும். இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லணும். நீங்க சொல்ற வார்த்தை இளைப்படைந்தவனை கட்டி தூக்கணும். ஏற்கனவே இலைப்படைஞ்சு போய் இருக்கிறவனை நீ அதை பண்ணலையா, இதை பண்ணலையா, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க இல்லையா, அதனால உனக்கு இதெல்லாம் நடக்கும். அவன் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறான், நம்பிக்கை இழந்து போயிருக்கிறான். அப்படிப்பட்டவங்களை தூக்குற ஒரு தேவ தூதனாகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க, உங்க ஆவியத்தான் தேவன் அதுக்குத்தான் தந்திருக்கிறார். என் தேவையே பெருசா இருக்கு, நான் போய் யாருக்கு என்ன செய்வேன்? அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, நீங்கள் விசேஷமானவர்களாய் இருக்கிறீர்கள்.
கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவர் உம்முடைய வெளிச்சத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர், எங்கள் ஆண்டவரை பொக்கிஷசாலையாய் எங்களுடைய இருதயத்திலிருந்து நீர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீர். இதற்காக ஸ்தோத்திரம். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளா இருப்பது அந்த ரகசியமா இருக்கிறது. அந்த ரகசியம் இந்த நாளிலே ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது ராஜா. அந்த அறிவிலே, அந்த உணர்விலே நாங்கள் வாழ பரிசுத்த தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ராஜா. ஆசீர்வதிக்கிறேன். தங்கள் வாழ்க்கையினுடைய தேவைகளை, தங்கள் வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வல்லமை ஏற்கனவே அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அது கிறிஸ்து வடிவிலே இருக்கிறது என்பதை பார்க்கத்தக்கதாய் உடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பரிசுத்த தேவன் காத்து வழி நடத்துகிறீர். இதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.